எட்டாவது கணக்கு a = 1 0 0 0 1 0 ab -1 எனில் a ஸ்கொயர் அலகு அணி ஆகும், ஓர் அலகு அணி ஆகும் என நிறுவுக. அலகு அணி அப்படின்னு சொன்னால் இப்போ a ஸ்கொயர்னா ஏவையும் இந்த அணியை இன்னொரு அணியும் போட்டு பெருக்குனா அதான் a ஸ்கொயர். அதாவது அடிமானம் என்ன இருக்கோ அதை 2 முறை போட்டு பெருக்கணும். மேலே அடுக்கு அப்படின்னா அத்தனை டைம் போடணும் அர்த்தம். இப்போ அலகு அணின்னு என்ன சாமி நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 1 0 0 0 1 0 0 0 1 இதுதான் அலகணி. அப்போ ஆன்சர் வந்து இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்கிறாங்க. நம்ம அப்போ a ஸ்கொயர் போட்டுக்கலாமா? நம்ம a ஸ்கொயர் = a × a that is equal to 1 0 0 0 1 0 ab -1 இன்ட்டு திருப்பி அதே போடலாம் 1 0 0 0 1 0 ab -1. இது பெருக்கும் போது எப்படி சாமி பெருக்கணும்? ஒரு நிரல் முதல் உறுப்பு தான் பெருக்கணும், ரெண்டாவது உறுப்பு தான் பெருக்கணும், மூணாவது உறுப்பு தான் பெருக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டிக்கணும், முதல் உறுப்பாக போடணும். அடுத்து இரண்டாவது நிரலை போடும்போது இரண்டாவது உறுப்பாக வரும், மூன்றாவது நிரலை போடும்போது மூன்றாவது உறுப்பாக வரும். ஓகே, இப்போ பாருங்கள், ஓர் 1 1 0 கூட 0 பெருக்குனா 0 0 கூட a பெருக்குனா 0. அப்போ என்ன போடலாம்? ஒரு 1 மட்டும் தான் வருது, மற்ற ரெண்டுத்துக்கு 0 ஆகிடுது. அப்போ 1 போட்டுக்கலாமா? அடுத்தது இரண்டாவது உறுப்பு 1 கூட 0 பெருக்குனா 0 0 கூட 1 பெருக்குனா 0 0 கூட b பெருக்குனா 0. அடுத்து 1 கூட 0 பெருக்குனா 0 0 கூட 0 பெருக்குனா 0 0 கூட -1 பெருக்குனா 0. ஓகே, அடுத்து இரண்டாவது நிரை முதல் நிரல் போட்டு இரண்டாவது நிரையில் முதல் உறுப்பாக எழுத போகிறோம். 0 1 0 1 0 0 0 a 0 0 0 0 0 1 சாரி ஓர் 1 1 ஓர் 0 b 0. அப்போ 1 மட்டும் வரும். இது 0 இதுவும் 0 இதுவும் 0. அடுத்தது ஓர் a இது 0 ஓர் a -a அப்போ +a -a. இது 0 ஓர் b ஓர் b -b அப்போ +b -b. 0 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், முன்னாடி குறியிலனா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ப்ளஸ் a -a கேன்சல் 0 ஆகிடுச்சு. அதாவது கூட்டல் கழித்தலில் கேன்சல்னால் 0ன்னு அர்த்தம். பெருக்கல்ல வகுத்தலில் கேன்சல் அப்படின்னு சொன்னால் 1ன்னு அர்த்தம். +b -b கேன்சல், அதாவது 0 1 0 0 0 1 0 0 0 1. இது தானே சாமி நமக்கு அலகணி. தட் இஸ் ஈக்குவல் டு ஹைன்ஸ் ப்ரூவ்டு. அலகணி ஆகும் நிரூபிக்க சொன்னாங்க, நிரூபிச்சாச்சு. ஓகே.